ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தில் இந்த மாலை வேளையில் கூட மீண்டும் ஒரு விசையாய் இந்த வேத ஆராய்ச்சி கூட்டத்திற்கு வந்திருக்கிறதால் உங்களை ஒரு விசையாய் நான் வாழ்த்துகிறேன். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கும் கண்டிப்பாக ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதியாகமம் 1:1 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த பூமியை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆதியில் ஆண்டவர் பூமியை வானத்தையும் பூமியும் அந்த ஆதியிலேங்கிற வார்த்தையை கூட நம்ம எப்படி பார்த்தோம் என்றால், தேவன் நினைத்த பொழுது, ஆதி என்றால் தேவன் ஆரம்பித்தது, வானத்தையும் பூமியை உண்டாக்கினது ஆரம்பம் கிடையாது. தேவன் எப்போ உண்டாக்கணும் என்று நினைத்தாரோ அதை என்ன செய்தார்? அதை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் சதா காலமும் இருக்கிறவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவர். அப்படி இருக்கக்கூடியதான ஒரு தேவன், அவர் எப்போ நினைத்தாரோ அவர் என்ன செய்தார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்த்தோம். அது மாத்திரமில்லாமல் அடுத்த வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, வேதாகமத்தில் தொடர்ச்சியாக உலக தோற்றத்துக்கு முன்னே என்ற வார்த்தையும் நம்ம தொடர்ச்சியாய் நம்ம பார்க்கிறதும் உண்டு. உலக தோற்றத்துக்கு முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னமே. அப்போ ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னமே பல திட்டங்களை, தீர்மானங்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? போட்டு வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் பூமியை உண்டாக்கும் பொழுது அது அருமையாக தான் இருந்தது. அப்போ எப்போ பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய், இருள் எப்போ வந்து ஒழுங்கின்மை வெருள், அதாவது ஒழுங்கின்மை வெறுமை இருள் எப்போ வந்தது அப்படின்னா, நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். எல்லாத்துக்கும் காரணம் பிசாசானவன். அல்லேலூயா. ஆண்டவர் பூமியை படைத்த பொழுது, அதாவது நம்ம வாழக்கூடிய பூமி என்று சொல்லக்கூடிய இந்த பூமியில் ஆண்டவர் உண்டாக்கின பொழுது அது நேர்த்தியாகி தான் இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருபோதும் ஒழுங்கின்மையான ஒரு பூமியை படைக்க மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் ஒரு இருளான ஒரு காரியத்தை படைக்க மாட்டார். ஆனால் பிசாசு எப்போ வந்து ஆண்டவர் விரோதமாய் எழும்பினானோ, பிசாசு எப்போ ஆண்டவர் விரோதமாய் கிரியைகளை அவன் மனதுக்குள்ளாக நினைத்தானோ, அப்போ தான் அவன் கீழே விழுந்து போகிறான். மின்னலை போல விழுந்து போகிறான். விழுந்து போகும் பொழுது இந்த பூமி எப்படி மாறுகிறது? ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் மாறுகிறது. அல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாய் பல வசனங்கள் வழியாய் நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட தேவ தூதர்கள் இந்த உலக தோற்றத்துக்கு, இந்த பிசாசு இந்த கீழே விழுவதற்கு முன்னமே தேவ தூதர்கள் எல்லாம், கோடான கோடி தேவ தூதர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவருடைய வேலை என்னவா இருந்தது என்று பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது சேராபின் தூதர்களை பார்த்தோம், அதே போல் கேருபின் தூதர்களை பார்த்தோம். அதே போல் கேருபீன்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம்? நம்ம தியானித்தோம். அதில் முக்கியமாய் பலருக்கு வந்த சந்தேகம், எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த கேருபீன்கள், அதே போல் முக்கியமாய் அந்த எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல் பார்க்கக்கூடியதான அந்த தரிசனம் புரியவில்லை என்று பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஏனென்றால் பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் தேவ தூதர்களை பற்றினதான தரிசனம் போன வாரமே நம்ம தியானித்தோம். அது கேருபீன்களை சொல்லுகிறது. அதை காட்டிலும் அது முக்கியமாக யாரை சொல்லுகிறது? லூசிஃபர் என்று சொல்லக்கூடியதான தேவ தூதனை சொல்லுகிறது. தேவதூதன் எப்படி இருந்தான், அவர் எவ்வாறு விழுந்தான் என்று ஆண்டவர் தெள்ள தெளிவாய் எசேக்கியேலோடு அவர் தரிசனத்தில் அவர் காண்பிக்கிறதை நம்ம பார்த்தோம். அதே போல் ஏசாயாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலையும் அவர் எப்படிப்பட்டு அழகாய் படைக்கப்பட்டிருந்தார், ஞானமாய் படைக்கப்பட்டிருந்தார், அவருடைய வேலை என்ன, எல்லாத்தையும் நம்ம தியானித்தோம். இந்த எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்குமே பல நேரங்கள் என்ன வருகிறது? கனவுகள் வருகிறது. பல நேரங்களில் கனவு வருது, சொப்பனங்கள் வருகிறது. ஆனால் இந்த சொப்பனங்கள், இந்த கனவு, இது எல்லாத்தையும்
காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இல்லாட்டி அந்த அந்த கனவுலே நீங்கள் எந்திரிச்சாலோ அந்த கனவை நீங்கள் நேர்த்தியாய் சொல்ல முடியுமா என்றால் அது உங்களால் ஒரு முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கே எசேக்கியேல் பார்த்தது அப்போ கனவா? இல்லை, இது ஒரு தரிசனம். தரிசனம் என்று சொல்லும் பொழுது அது கிட்டத்தட்ட கனவை காட்டிலும் அது நேர்த்தியாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆண்டவர் தரிசனமாய் பல நேரங்களில் வெளிப்படுகிறார் என்பதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அப்போ இந்த தேவ தூதனின் தோற்றம் எசேக்கியேலுடைய தரிசனத்தில் அது மிகவும் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு வித்தியாசமாக இருக்கிறதை மாத்திரம் என்ன செய்ய முடிகிறது, நம்மளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்னால் முடிந்த வரைக்கும் பல ஏதாவது ஃபோட்டோ இருக்குது, இமேஜ் இருக்குது. நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேர்த்தியாய் இந்த வசனத்துக்கு ஏற்ப இருக்கக்கூடியதான ஒரு இமேஜை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை போடுங்க, அதை ஜூம் பண்ணுங்க பாருங்க. இது கலரில் கிடையாது, நான் தெளிவாகி சொல்லுகிறேன் பாருங்க. இந்த தேவதூதன் என்ன ஜூம் பண்ணுங்க. தேவதூதனை பார்க்கும் பொழுது 4 தலைகளை கொண்டதான தேவதூதன். சரியா? என்னென்ன தலைகள்? மனிதனுடைய தலை, கழுகுனுடைய தலை, காளையின் தலை, இன்னொரு தலை கழுகின் தலை. 4 தலைகளை பார்க்கிறோம் இல்லையா? சிங்கத்தினுடைய தலை என்று 4 தலைகளை நம்ம பார்க்கிறோம். இது 4 புறத்திலும் 4 சைடு 4 டைரக்ஷன்லையும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்கிறது? சிறகுகள் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு முக்கியமாய் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதனுடைய கால்கள் எப்படி இருந்தது? கால்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது? கன்றுக்குட்டியின் கால்கள் இருந்தது என்று தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த கன்றுக்குட்டியின் கால்களில் நீங்கள் எல்லாருமே எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. நம்ம இப்படி பேசினா புரியாது. நம்ம தெளிவாய் வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அது தெளிவாய் புரியும். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தலைகளை பார்க்குறோம். அப்படி தானே? எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிங்க. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்கமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாய் இருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒவ்வொன்றோடே சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. பாருங்க, 4 தலைகள், அதே போல சிறகுகள் எல்லாம் இருக்கிறதை பாருங்க. இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இது எசேக்கியேல் தேவ தூதர்களை அவர் பார்த்த தரிசனம். இப்படி தான் இருக்குமா என்பதை நமக்கு தெரியாது. இது வரைக்கும் யாரும் இதுக்கப்புறம் வேதாகமத்தில் இந்த பகுதியை தவிர நம்ம என்ன செய்ய முடியாது. பெரும்பாலான பகுதிகளில் இந்த சக்கரங்களை கொண்டதான அந்த கால்களுக்கு கீழே இருக்கிறதான சக்கரங்கள், அந்த சக்கரங்களில் கண்கள் இருந்ததை வேறு எந்த இடத்துலையும் என்ன செய்ய முடியாது, வேதாகமத்தில் நம்மளால் பார்க்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சையும் வர்ணமுமாய் இருந்தது. எசேக்கியேல் என்ன சொல்றாரு? இந்த சக்கரங்களே ஒரு ஜீவனம். இந்த சக்கரங்களே தனியாக தேவ தூதர்களை போல இது ஒரு ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. நான் இதெல்லாம் போன வாரம் நான் ஏன் சொல்லலை என்றால், இதில் அதிகமாக இந்த காரியங்களை நம்ம குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று தான் நான் போன வாரம் சொல்லலை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த தேவ தூதர்களை குறித்து நம்ம தியானித்ததுனால பாருங்க, இந்த சக்கரங்களை கொண்டவர்கள் ஒரு தேவ தூதர்கள். ஆனால் இதை வேறு எங்கேயும் என்ன செய்ய முடியாது, நீங்கள் பார்க்க முடியாது. வேதாகமத்தில் வேறு எந்த இடத்துலையும் அவருடைய பெயரோ அவர்களுக்கு உண்டான தோற்றமோ, சக்கரங்களில் கண்களுடைய ஒரு தோற்றமோ வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது வேதாகமத்தில். ஆனால் எசேக்கியேலுடைய தரிசனத்தில் மாத்திரமே நம்ம பார்க்கிறோம். கேருபீன்களை வேதாகம் முழுக்க பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் இந்த சக்கரங்கள், கண்களையுடைய சக்கரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வேதாகமத்தில் நம்ம பார்க்கவே முடியல. ஆனால் எசேக்கியேலுடைய தரிசனத்தில் ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்னென்னா, அதை போடுங்களேன், அந்த படத்தை போடுங்களேன். என்னென்னா, தேவனுடைய மகிமை என்ன ஆயிடுச்சு, இடத்தை விட்டு விலகிடுச்சு. அதுதான் எசேக்கியேல் புஸ்தகத்தினுடைய மைய கருப்பொருள் என்னன்னு சொன்னால்,
தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் விலகிருச்சு, அப்புறம் திருப்பி வருது. அதுக்கு தான் யெகோவா ஷம்மா என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த மகிமை திரும்பி வந்தது நீங்கள் எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கேருபீன்களுடைய கால்களில் இந்த கண்களை உடையதான சக்கரம் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. அந்த கீழே வாங்க பாருங்க, கேருபீன்கள் 4 தலைகளை கொண்ட கேருபீன்கள், அதற்கு கீழே இந்த ஜீவன்களாக இருந்த, இந்த உயிரோடு இருந்த 4 முனைகளை கொண்ட கண்களை உடைய சக்கரம். சரியா? இது கேருபீன்களின் பாதங்களில் இருந்ததாய் சொல்லப்படுது. அதாவது கால்களில் அந்த சக்கரம் இருந்ததாய் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரியா? அப்போ பாருங்க, இந்த சக்கரம் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கங்கெல்லாம் கேருபீன்கள் போவாங்க. கேருபீன் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமையின் அவருடைய பிரசன்னம் என்ன செய்ய கொண்டு இருக்கும்? போய்கொண்டே இருக்கும். அப்போ இந்த சக்கரம் போய் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, சக்கரம் போய் அங்கே இடத்த தாண்டிடுச்சுன்னா தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்த விட்டு என்ன செய்திடும்? விலகி போய்விடும். அல்லேலூயா. இப்போ இந்த சக்கரம் முன்னாடியே சொன்னது போல வேதாமத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியல. இது ஒரு தேவ தூதர் என்று பல வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இது ஒரு வகையான தேவ தூதர்களாக இருக்கும். பரலோகத்தில் இருக்கக்கூடியதான ஜீவன்களை இது ஒரு ஜீவனாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஆண்டவருக்கு கீழே இந்த தேவ தூதர்கள், பரலோக ஜீவன்கள் எல்லாம் கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது. அவருக்கு மகிமை செலுத்த, அவருடைய பிரசன்னத்தை பாதுகாக்க கேருபீன்கள், நம்முடைய போன வாரமே சொன்னது போல, கேருபீன் என்றாலே தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாக்கிறவர்கள். ஏதேனில் ஆரம்பித்து கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கிறோம். கேருபீன் என்றாலே தேவனுடைய பிரசன்னம் தான். உடன்படிக்கை பெட்டியில் கேருபீன்கள் எல்லாமே தேவனுடைய பிரசன்னத்தை தான் குறிக்குது. அப்போ இந்த சக்கரங்களை கொண்டதான கண்களை கொண்டதான இது ஒரு ஜீவன், பரலோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தேவ தூதனை போல ஒரு ஜீவன். இந்த ஜீவனுக்கு வேற எந்த வசனங்களின் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வேறு எந்த இடத்துலையும் வேதாந்தத்தில் இல்லை. இந்த ஒரே இடத்துல மாத்திரம் இருக்கிறது. அதுலேயும் நமக்கு என்ன புரிகிறது? இந்த சக்கரம் எங்கெங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் கேருபீன்கள் போனாங்க. இந்த கேருபீன் எங்கெங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் போனது, தேவனுடைய சிங்காசனம் போனது. இந்த சக்கரம் தான் ஏன்னா அந்த சக்கரங்கள் ஏன் கண்கள் எடுக்கிறது என்றால், இந்த சக்கரம் பூமியில் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. இந்த சக்கரம் பூமி எங்கும் அந்த சக்கரத்தில் இருக்கிற கண்களின் மூலமாக ஆண்டவர் பூமி எங்கும் அவர் பார்த்தார் என்று பூமி எங்கும் அவருடைய கண்கள்னால் அவர் பார்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதை காட்டிலும் நமக்கு இதில் நம்ம என்ன சொல்கிறது, இதில் நம்ம புரிந்து கொள்வதற்கு வேறு எந்த காரியங்களும் இல்லை. அதிகமாக இதை குறித்து நம்ம தியானிப்பதற்கோ இதை குறித்து நம்ம பேசுவதற்கோ அதிகமாய் நமக்கு வேத வசனங்கள் இல்லை, ஆதாரங்களும் இல்லை. ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போவோமே ஆகில் இது போன்ற பல பரலோக ஜீவ ராசிகளை நம்மளால் பார்க்கக்கூடும். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு இதுவே நம்முடைய சக்கரங்களில் கண்களை உடைய 4 பகுதி, அதுவே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கிறது. நமக்கு தெரிந்ததெல்லாம் தேவ தூதர்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பல ஜீவ ராசிகளை என்ன செய்து வைத்திருக்கிறார்? பரலோகத்தில் தமக்கென்று, தம்முடைய மகிமைக்கென்று அவர் படைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதே போல பலருக்கு, தேவ ஊழியர்களுக்கு இதே போல சொப்பனங்கள் வந்திருக்கலாம், தரிசனங்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் வேதாமத்தின் அடிப்படையில் இதற்கு வேறு எந்த ஆதாரங்களும் நமக்கு இல்லை. அல்லேலூயா. சரியா? அதனால் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான பகுதி அதில் அந்த கேருபீன்கள். அதை காட்டிலும் கேருபீன்களை காட்டிலும் அந்த 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறதை போல லூசிஃபர் அவன் எப்படி இருந்தான், அவன் எப்படி வானத்திலிருந்து விழுந்தான் என்ற காரியத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. 28 எசேக்கியேல் 28 நம்ம லூசிஃபர் குறித்ததான காரியங்களை நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ சேருபீன்கள் பார்த்தோம், கேருபீன்கள் பார்த்தோம், மிகாவேல், கேப்ரியேல், அதே போல் லூசிஃபர், இவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தோம் கடந்த வாரம். அதே போல் ஆண்டவர் இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே என்னென்னலாம் செய்தார், நம்மளை அவருடைய கிருபையினால் ரட்சித்தார், மீட்டு கொண்டார் என்று சொல்லி வரிசை ஒவ்வொரு காரியங்களை நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. போன வாரமே சொல்லியிருந்தேன். இன்ற வாரம் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், தேவன் ஏன் மனிதனை உண்டாக்க வேண்டும், ஏன் மனிதனை சிருஷ்டிக்க வேண்டும், அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது என்று தான் நம்ம தொடர்ச்சியாய் நம்ம இன்றைய நாளில் கூட தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையில் நம்ம தியானிக்கும் பொழுது பாருங்க, இந்த
ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பாருங்க, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் உண்மையான எபிரேய மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. அல்லேலூயா. இருந்தது வேற, மாறினது வேற. இருந்தது என்றால் முன்னாடியே அப்படிதான் இருக்கு. அப்ப நல்லா இருந்தது, ஒழுங்கின்மை வெறுமையுமாய் மாறிவிட்டது. இட் பிகேம். அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, அதாவது எபிரேய வார்த்தையில ஹயாட்டே, ஹெச்ஏ இது இல்லையோ, சரி, HAYETAH, HAYETAH, ஹயாட்டே என்று சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிகேம் அப்படின்னா ஒழுங்கின்மையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் மாறினது. பிகேம், இது உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்படும் போது அப்படி இல்லை, ஆனால் பிறகு என்ன செய்தது? அது மாறினது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்தின் தோற்றத்தின் கதைகள் நூற்றுக்கணக்கான கதைகள் இருக்கிறது. வேதத்துக்கு அப்பாற்பட்டு வேத ஆராய்ச்சியாளர்களை பல கதைகளை சொல்றாங்க. என்ன கதைமா சொல்றாங்க? ஒன்று என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் இந்த பூமியை அழகாய் சிருஷ்டித்திருந்தார். பிசாசு விழுந்து அது நாசமாய் போனது. அதுக்கு பிறகு அந்த நாசமான பூமியை ஆண்டவர் சீர்படுத்தினார். அதுக்கு 6 நாட்களில் சீர்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இருளை தனியாக, வெளிச்சத்தை தனியாக, மிருக ஜீவன்களை, ஜீவராசிகளை எல்லாம் ஆண்டவர் சீர்படுத்தி ரீக்ரியேட் பண்ணார். படைத்து வைத்திருந்தார், எல்லாமே நாசமாக போயிடுச்சு, அதை திருப்பியும் உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு பகுதி என்ன சொல்லப்படுகிறது? இந்த பிசாசு இந்த பூமியில் விழுவதற்கு முன்பாகவே பல இந்த டைனோசர் காலம், டைனோசர்லாம் இருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறதுல, டைனோசர் இது போல ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருந்தது. அதனால தான் நீங்கள் அந்த மிருக ஜீவன்கள்லாம் மரித்து, அதெல்லாம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் மரித்தது. அதெல்லாம் மரித்து தான் இப்போ பூமிக்கு அடியில் போய் நிலக்கரியாக, பெட்ரோலாக, டீசலாக நமக்கு உருவாக பயன்பட்டுருக்கு. அதெல்லாம் அந்த பெட்ரோல் டீசல்லாம் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 50,000 வருஷம் 40,000 வருஷம் கணக்கு சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். அப்போ ஆனால் பூமி வேதத்தின் அடிப்படையில் 6000 வருஷம் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவங்க அப்படி சொல்வதற்குண்டான காரணம் ஒருவேளை அப்படி இருக்கலாமோ. எல்லாமே நம்ம யூகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோமே தவிர வேதத்தில் இதுக்குண்டான ஆதாரங்கள் நமக்கு கிடையாது. ஆதாமுக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்திருப்பார்களா, மிருக ஜீவன்கள் இருந்துச்சா, டைனோசர் இருந்துச்சா, நமக்கு தெரியாது. ஆதாம் நாட்களில் டைனோசரோ இப்படி போன்ற பெரிய ராட்சத மிருகங்களோ அதெல்லாம் இருந்துச்சா நம்ம அறியோம், நமக்கு சரியாய் தெரியலை. ஆனால் இதெல்லாம் இருந்திருக்க கூடும் என்று பல வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் மனிதனை ஏன் உருவாக்கினார் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஒரு 7 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு 7 காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி, நீங்களே சொல்வீங்க, முதலாவது மனிதனை ஏன் ஆண்டவர் படைத்தார்? சொல்லுங்க பார்ப்போம். தம்முடைய மகிமைக்காக. முதலாவது காரியம் என்ன இருந்தாலும், முதலாவது காரியம் ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. பாருங்க, மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, எல்லாம் ஒரே தத்து தான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்றாங்க? உன்னை சிருஷ்டித்து உருவாக்கி உன்னை படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்டாக்கினது அவருடைய மகிமைக்காக. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை வேற எதற்காகவும் உண்டாக்கல. முதன்மையான காரியம் என்று சொல்ல போனால், ஏன் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்க வேண்டும்? பிசாசு விழுந்துட்டான். பிசாசு இப்போ பூமியில் அவன் விழுந்து கிடக்கான். ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார்? அதை ஒழுங்குபடுத்தி இந்த 6 நாட்கள் படைப்புமே, சொல்லப்போனால் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி 5 நாட்கள் படைப்புமே
மனுஷனுக்கு ஏற்றவாறு ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்சார். அல்லேலூயா. மனுஷனை கடைசி படைப்பதற்கு முன்பாக ஆண்டவர் 5 நாட்கள்ல மனிதனுக்கு எதெல்லாம் வாழ்வதற்கு தேவையானதை அதை படைத்தார். அல்லேலூயா. முதல் நாளே மனுஷனை படைச்சிட்டு அவன் அடுத்த நாள் தண்ணி இல்லாமல் இருளில் இல்லாட்டி சாப்பாடுக்கு எது வழியும் இல்லாமல் முதல் நாளே மனுஷனை படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சூரியனை, சந்திரனை, மிருக ஜீவன்களை, பழஞ்செடிகளை அப்படி படைக்கல. ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்துட்டு மனிதனுக்கு எல்லாம் நல்லது என்று அவர் பார்த்த பிறகுதான் நம்ம எல்லாம் பார்க்கிறோம். நல்லது 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 நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். நல்லது 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 என்று ஆண்டவர் தொடர்ச்சியாய் சொல்வது எது மனிதனுக்கு நல்லது என்று ஆண்டவர் பார்த்து பார்த்து படைச்சார். அல்லேலூயா. அப்ப 6வது நாள்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதனுக்கு தேவையான சகலத்தையும் நான் படைத்து விட்டேன், இப்ப நான் மனிதனை படைக்க போகிறேன். அல்லேலூயா. மனிதனை ஆண்டவர் படைக்கிறார். அப்படி படைப்பதற்குண்டான நோக்கமே அவன் என்ன செய்ய வேண்டும்? என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னை மகிமைப்படுத்த வேண்டும். இதே ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், அப்படின்னு உன்னை மீட்டு கொண்டவர். இதன் தொடர்ச்சியாக தான் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? என் மகிமைக்கென்று உன்னை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 44:2 பாருங்க. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவர் தொடர்ச்சியா அந்த ஏசாயா புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது பல்வேறு இடங்களை உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை நான் படைத்தவர் என்று தொடர்ச்சியாய் சொல்லுகிற வசனங்களை நீங்க பார்த்து கொண்டே இருக்க முடியும். 21 பாருங்க, 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை சிருஷ்டித்தேன். 24. உன் மீட்பரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் உன்னை உண்டாக்கினவர், நான் உன்னை சிருஷ்டித்தவர், அதனால என்ன செய்ய வேண்டும்? நீ எனக்கு மகிமையை செலுத்த வேண்டும் அப்படி சொல்லிட்டு இதே 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னை உண்டாக்கி இருக்கிறேன், உன்னை படைத்திருக்கிறேன். எதற்கு? என்னுடைய மகிமைக்கு. எனக்கு நீ மகிமை செலுத்தாமல் நீ யாருக்குமே செலுத்தக்கூடாது. உன்னை உண்டாக்கினதின் நோக்கமே என்னுடைய மகிமைக்காக. அப்ப நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இதை நம்ம அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய படைப்புக்கு பிறகு பிசாசு என்ன செய்கிறான் என்று நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். பிசாசினுடைய காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் என் மகிமையை நான் கொடேன். 48ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதே ஏசாயா 48:11 வாசிங்க. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கொடேன். ஆண்டவர் எதற்கு நம்மளை உருவாக்க வேணும் அதை மட்டும் யோசிங்க. ஆண்டவருக்கு தேவ தூதர்கள் இருந்தாங்க. சகலம் அவரை உயர்த்தக்கூடிய கோடான கோடி வித்தியாசமான தேவ தூதர்கள் இருந்தாங்க. ஏன் ஆண்டவர் மனிதனை படைக்க வேண்டும்? தூதர்கள் மகிமைப்படுத்தலையா? தூதர்கள் தேவனை மகிமைப்படுத்தலையா? பாருங்க, ஆண்டவருடைய பிரதானமான நோக்கமே மனிதனை படைக்கிறதற்கு அவருடைய படைப்புகள் எதா இருந்தாலும், மலைகளாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், மேடுகளாக இருக்கட்டும், மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய துதியை தான் சொல்லணும், எல்லாமே அவருடைய மகிமை தான் படுத்தணும். அல்லேலூயா. வேதத்தை தெளிவாய் வாசிக்கிறோம்ல, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, எல்லாமே கர்த்தருடையது, அவருடையது எல்லாமே அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஆமென். தொடர்ந்து சங்கீதத்தின்
சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் நீங்க தொடர்ச்சியாய் நீங்க வாசிக்கலாம், நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. அப்ப ஆகாய விரிவிலிருந்து வானங்கள் முதற்கொண்டு எல்லாமே எதைதான் செய்து கொண்டிருக்கிறது? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு கண்களுக்கு தெரியாது, காட்டு புஷ்பங்களா இருக்கட்டும், மிருக ஜீவன்களா இருக்கட்டும், எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறதா? தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. தண்ணீர் இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், எதா இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இதை தான் நம்மள இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதனும் என்ன செய்தார்? ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எல்லாரும் தெரிந்ததான வசனம் தான். ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. தொடர்ந்து அடுத்த வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் மகிமையை நான் ஒருவனுக்கும் கொடேன், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்களும் என்ன செய்தாங்க? அவங்க தேவனை துதியாமலோ தேவனுக்கென்று மகிமைப்படுத்தாமலோ ஸ்தோத்தரியாமலும் இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தொடர்ச்சியாய் 23ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகளாகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக எச்சரித்த காரியம் என்ன? என் மகிமையை நான் ஒருவனுக்கும் எந்த ஒரு சுரவத்துக்கும் விக்கிரகத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் மனுஷனோ என்ன செய்தான்? மனித அழிவே இல்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் இவைகளுக்கு ஒப்பாக்கினான். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரம் தியானிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்க. அப்போ முதல் காரியம் என்ன? ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்ததின் முதன்மையான காரியம் என்ன? அவருடைய மகிமைக்காக, அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்பதற்காக. அதுதான் முதன்மையான நோக்கம். இரண்டாவது நோக்கம், மனிதனை ஏன் ஆண்டவர் படைக்க வேண்டும்? இரண்டாவது காரியம், அவனோடு தேவன் உறவாட விரும்பினார், அவனோடு தேவன் ஐக்கியப்பட விரும்பினார். ஒரு மனிதனை படைத்து அவனுடைய சந்ததி, அவனுடைய ஜனத்தோடு ஆண்டவர் உலாவ அவனோடு உறவு வைத்துக் கொள்ள விரும்பினார். ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். முதலாவது காரியம் டு க்ளோரிஃபை, மகிமைப்படுத்துவதற்காக. இரண்டாவது காரியம் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவிற்காக, ஒரு ஐக்கியத்திற்காக. ஆண்டவர் முதலாவது ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது மாலையான ஆண்டவர் என்ன செய்திருவார்? குளிர்ச்சியான நேரங்களில் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்வாரா? குளிர்ச்சியான வேளைகளில் தோட்டத்தில் அவர் உலாவி கொண்டிருப்பார். இவங்க பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு குளிர்ச்சியான வேலைகளும் என்ன செய்திருக்கிறாங்க? ஆண்டவரோடு ஆதாம் ஏவாள் நடந்திருக்கிறாங்க. அந்த ஐக்கியம் இருந்தது, அந்த உறவு இருந்தது. அல்லேலூயா. ஆதியாமத்திலையும் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் தெளிவாய் சொல்றாரு பாரு.
அவர்களோடு அவர் வாசம் பண்ணுவார். அவர்கள் ஜனங்களாய் இருப்பாங்க, அவர்களுக்கு அவர் தேவனாய் இருப்பார். தொடர்ச்சியாய் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களே ஞாபகம் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஆண்டவர் இதே காரியம் தான் சொன்னார். நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீங்க, நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொன்னார். பாருங்க, எப்போ பாவம் உள்ள வந்ததோ, எப்போ மனுஷன் பாவம் செய்தானோ, இந்த உறவுல ஆண்டவர் படைத்ததான இந்த உறவுல ஆண்டவர் மனுஷனோடு இணைந்திருக்க வேண்டும், மனுஷனோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அவனை படைத்தார். ஆனால் பாவம் வந்து என்ன செய்தது? இந்த உறவை பிரித்து போட்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நோக்கம் என்ன? மனுஷனோடு அவர் ஐக்கியப்பட வேண்டும், உறவாய் இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக வேண்டும் என்பது. ஆனால் பாவம் வந்து இது எல்லாத்தையும் குலைத்து போட்டது. ஆனால் தேவன் கிருபையுள்ளவராய் திரும்ப திரும்ப இந்த உறவுக்காக அவர் ஏங்கிக் கொண்டே இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஏங்கிக் கொண்டே அவர் கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். கூடாரத்தில் மாத்திரம் நான் வந்து என்ன செய்கிறேன்? என் மகிமையின் பிரசனை அங்கே வந்து இறங்கும். அப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு உண்டாகும், என்னுடைய பிரசனை அந்த இடத்துல வரும். அதுக்கு பிறகு அது தேவாலயத்துக்குள்ளே போகிறது, தேவாலயம் இடிக்கப்படுகிறது. யோவான் 1:14 வாசிக்கிறோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாருங்க, மனுஷனை உண்டாக்கினதின் நோக்கமே அவனோடு வாசம் பண்ண வேண்டும், அவனோடு இருக்க வேண்டும், அவனோடு உலாவ வேண்டும் என்பதுதான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய பாவத்துக்கு பிறகு அந்த உறவு நசிந்து போனது, முற்றிலுமாய் முறிந்து போனது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:3 அவரோடு கூட நித்தம் நித்தம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்கிறவராய் அவர் நம்மளோடு கூட இருக்க போகிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் மனுஷனை படைப்பதற்கு இரண்டாவது நோக்கம் என்ன? அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு அந்த ஐக்கியத்திற்காக. அதுக்கு தான் ஆண்டவர் உண்டாக்கினார். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்களோ அதே ஐக்கியத்தை ஆண்டவர் மனிதன் மத்தியிலும் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் ஆண்டவர் ஏன் மனுஷனை உண்டாக்க வேண்டும்? மூன்றாவது காரியம், ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதின் காரணம் இயேசு கிறிஸ்துவை, ஆவியானவரை, பிதாவானவரை பிரதிபலிப்பதற்காக. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:26-27 கூட வாசிக்கும் பொழுது, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் வழியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப மனுஷன் ஆண்டவர் எதற்கு உண்டாக்கினார்? அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை பிரதிபலிப்பதற்காக. அப்ப ஒரு மனுஷனை பார்க்கிறான் என்றால் அவன் யாரை பார்க்கிறான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறான். அந்த நோக்கத்தோட தான் ஆண்டவர் படைக்கிறார். அப்ப மனுஷனை பார்த்தால் அவன் தேவனை பார்ப்பதை போல தேவனுடைய ஸ்வாபங்கள் அவனுக்குள்ள இருக்கும், தேவனுடைய முக சாயல் ரூபம் அவனுக்குள்ள இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக போல இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இமேஜ் அண்ட் லைக்னஸ். பாருங்க, ஒன்றும் இல்லை, நம்முடைய குடும்பங்கள்லையே நம்ம என்ன சொல்கிறோம்? குழந்தை பிறக்கும் பொழுது அப்பா மாதிரி பிறந்திருக்கான், இல்லை அம்மா மாதிரி பிறந்திருக்கிறான். அதை ஏதாச்சும் மாற்றி சொல்லி கலகங்களை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. உங்கள் தாத்தா மாதிரி இருக்கா, அது மாதிரி இருக்கா, ஏதாச்சும் சொல்லி கலகங்களை உண்டு பண்ணிடுவாங்க. ஆனால் வளர்ந்து வரும்போது என்ன சொல்கிறாங்க? அப்பா பண்ணதை போலவே என்ன செய்கிறான்? பையனும் பண்ணுறான். அப்போ அப்பாவுடைய சுவாபங்கள் என்ன செய்கிறது? பையனுக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். இதை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முதலாவது ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுதே அவன் எப்படி படைத்திருக்கிறாராம்? தேவனுடைய சாயலாய், தேவனுடைய ரூபமாய், அவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் தேவனுடைய குணாதிசயங்களாய் இருந்தது. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான காரியம் பாருங்க. மனுஷன் ஆண்டவர் சும்மா படைக்கலை, தேவனுடைய ரூபத்தில், தேவனுடைய அழகுல, தேவனுடைய சாயல்ல அப்படித்தான் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு? அவன் இந்த பூமியில தேவனை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு மனிதனை பார்த்தால் அந்த மனிதன் யாரை பிரதிபலிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை, தேவனை பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா.
பாருங்க, ஆண்டவர் ஆகிய பல நேரங்களில் தேவ ஊழியர்களோ இல்லை விசுவாச ஜனங்களோ புறஜாதியின் இடத்துல போகும் பொழுது பலர் என்ன சொல்கிறாங்க, திடீர்னு தரிசனங்கள் மூலமாகவோ நம்ம ஜெபிப்பதின் மூலமாகவோ என்ன சொல்கிறாங்க, இயேசுவையே பார்த்ததை போல இருக்குது, உங்களிடத்த தேவனுடைய அன்பை பார்க்கிறோம். அதெல்லாம் எதை உணர்த்துகிறது? தேவனுடைய ரூபத்தில் சாயலாய் அவரை போலவே படைக்கப்பட்டதை நம்ம அப்போதான் என்ன செய்கிறோம், பலருக்கு நம்ம வெளிக்காட்டுகிறோம். ஆணுடைய நோக்கமே அதுதான், உண்டாக்கினது நோக்கமே அதுதான். அல்லேலூயா. நீங்கள் யாக்கோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 3:9 நீங்கள் வாசித்து பாருங்க. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். பாருங்க, அந்த வார்த்தையில கவனிங்க. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை, தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. இது என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சாயல்ல தான் இந்த உலகத்தில் சகல ஜனங்களும் என்ன செய்திருக்கிறாங்க, படைக்கப்பட்டிருக்கிறாங்க, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. வெள்ளையா பிறந்ததான் தேவனுடைய சாயல், கருப்பா பிறந்தா நீ பிசாசின் சாயல், அப்படிலாம் வேதம் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. கருப்பாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும், அது எந்த விதமான ராஜ்யமாக இருக்கட்டும், எந்த வித தேசமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கோத்திரமாக இருக்கட்டும், எல்லா ஜனங்களையும் அவருடைய சாயலாக தான் தேவன் படைக்கிறார். அல்லேலூயா. எதற்கு? தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்காக, தேவனை போலவே வாழ்வதற்காக. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கடைசி அவனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம், தெளிவாய் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பூமியில் ஒரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவரை அறிந்த கிறிஸ்தவனுக்கு இந்த பூமியில் என்ன எப்படி வாழணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த பூமியில் வாழும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். ஆனால் தேவன் ஆதியிலே அது என்ன செய்து வைத்திருக்கிறார், அதை தான் செய்து வைத்திருக்கிறார். அவர் படைப்பிலே அதுதான் நேர்த்திய. ஆண்டவருடைய படைப்பில் குறைவே கிடையாது. ஆண்டவருடைய படைப்பில் எப்பொழுதும் ஒரு குறைவுங்களும் ஆண்டவர் குறைவோடு மனுஷனை படைக்கவே இல்லை. அவருடைய சாயல், அவருடைய ரூபமாய் தேவன் அவரை வெளிப்படுத்துவதற்கு, அந்த மனுஷனை பார்த்தால் அவன் தேவனை பார்ப்பதற்கு சமம். அப்படிதான் ஆண்டவர் படைத்து வைத்திருந்தார், அவரை போலவே. ஆனால் அதுலேயும் ரொம்ப தெளிவாக என்ன வாசிக்கிறோம், 1:26-27 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாமம், நமது சாயல்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருடைய சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அல்லேலூயா. 27 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணும் தாண்டி வேறு எந்த விதமான என்ன சொல்றது மனிதர்களும் கிடையாது. மனிதர்கள் என்றால் ஆண் பெண் 2 பேர் தான். ஆனால் நீ பிசாசனம் என்ன பண்ணியிருக்கிறான், அதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் 3வது காரியம் எதற்காக மனுஷனை உண்டாக்கினார்? தெளிவாக 26ஆம் வசனத்தில் வாசித்தோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆண்டவர் உண்டாக்கினதின் நோக்கம் அவருடைய சாயலை, அவருடைய ரூபத்தை நம்ம வெளிப்படுத்துவதற்காக. 4வது காரியம், ஆண்டவர் மனுஷனை வேற எந்த கிரகத்திலையும் படிக்காம பூமியில உண்டாக்கினதின் காரணமே இந்த பூமியை அவன் ஆண்டு கொள்வதற்காக. அல்லேலூயா. 4வது காரியம் எதற்காக ஆண்டவர் மனுஷனை படைச்சாரு? இந்த பூமியில யாரையாவது ஒருத்தரை ஆட்சி செய்ய வைக்கணும், யாரையாவது ஆண்டு கொள்ள வைக்கணும். அதற்காக தான் தேவன் மனிதனை படைத்தார். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப இந்த பூமி நம்மளுடையதா? நல்லா கவனிக்க வேண்டும், இந்த இடத்துல தெளிவாய் கவனிக்க வேண்டும். பூமி இப்ப யாரோடது?
பூமி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், ஆண்டு கொள்ளுங்கப்பா, பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்க. இப்போ பூமி யாருடையது? நம்மளுடையதா தேவனுடையதா? எப்படி தேவனுடையது? ஆண்டவர் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நன்றாக இந்த இடத்துல என்ன கவனிக்க வேண்டும் என்றால், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அந்த பூமியை ஆளுகை செய்வதற்கு, ஆட்சி செய்வதற்கு ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அப்போ ஓனர் யாரு? பூமிக்கு ஓனர் யாரு? ஆண்டவராகிய தேவன். ஆனால் அதை ஆட்சி செய்கிறது யாரு? அதை 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 தொடர்ச்சியாய் அதை ஆண்டு கொள்கிறது யாரு? ஆண்டவர் மனிதர்களை வைத்திருக்கிறார், நம்மளை உண்டாக்கினார். அப்போ பூமி நம்மளுடையது கிடையாது, அதில் நம்ம ஆட்சி வேணா செய்யலாம். அல்லேலூயா. தேவன் அதை ஆண்டு கொள்வதற்காக அதை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ, இந்தியா தேசத்தை ஒரு ஆள் என்ன செய்கிறாங்க? ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் இந்தியா யாருடையது? அது கர்த்தருடையது. அதே போல தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த எல்லா மிருக ஜீவனை காட்டிலும் மேன்மையாய் ஆண்டவர் மனிதனை வைத்தார். மிருக ஜீவனுக்கு எல்லா பறவைகள், பூமியை நடமாடுகிற ஜந்து ஜீவன்கள் எல்லாத்தையும் காட்டிலும் மனிதன் தான் ஆண்டுடைய பார்வையில் மேன்மையாய் கருதப்படுகிறது. அதான் ஆண்டவர் பல இடங்களில் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, ஆகாயத்து பட்சிகளை அதை காட்டிலும் பரமபிதா உங்களை அதிகமாய் உங்களை என்ன செய்கிறார்? அப்போ ஆண்டவர் அந்த காட்டு பறவைகளையோ பட்சிகளையோ லேசாய் கருதுகிறார்கள, அதை காட்டிலும் மேன்மையாய் மனிதனை கருதுகிறார், மனிதனை நினைக்கிறார். மிருக ஜீவன்களை காட்டிலும் ஆண்டுடைய பார்வையில் மனிதர்கள் ரொம்ப விசேஷித்த விதமாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் தொடர்ச்சியாய் இந்த காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் உண்டாக்கினதின் நோக்கமே இந்த பூமியை ஒருவன் ஆளுகை செய்ய வேண்டும், இந்த பூமியை ஒருவன் ஆட்சி பண்ண வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். சங்கீதம் 115 சங்கீதம் 16 வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 115:16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி ஆளுகை செய்கிறதற்கு மனிதனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பூமி அப்படியே ஆண்டவர் தூக்கி கொடுத்துறல. பூமிக்கு இன்னைக்கு ராஜா ஆண்டவர் தான். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. இன்னைக்கு அவர் தான் ஆளுகை செய்கிறவர். ஆனால் அதை ஆண்டு கொள்ளும்படியாக நம்முடைய கரங்களில் அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் கூட 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை ஆண்டு கொள்ளுங்கள். என்ன தெரியுமா அர்த்தம்? அதை நீ பண்படுத்தி அதை பாதுகாக்க வேண்டாம். ஒரு ஆளுகை செய்கிறது என்றால் அதில் இருக்க சகல மிருக ஜீவன்களையும் வைத்து தனக்கு சொந்தமாகி கொண்டு அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை பண்படுத்தி இந்த பூமியை பார்த்துக்க. இதுதான் ஆளுகை, இதுதான் நீ ஆளுகை செய்ய போகிற. இதுதான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான முதல் வேலையாய் பார்க்கிறோம். என்ன அதுல அந்த வேலையில என்னென்னலாம் வருது? 19:20 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அல்லேலூயா. நம்ம பார்க்கிற மிருக ஜீவனுக்குலாம் யார் தான் பேர் வச்சிருக்கிறா? ஆதாம் தான் பேர் வச்சிருக்கிறார். அப்போ ஆண்டவர் பூமியை நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார்? அதை பண்படுத்த, அதை பாதுகாக்க கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த பண்படுத்துதல், பாதுகாக்குதெல்லாம் எப்படி மாறுச்சு நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க, பூமியில் ஒரு இடம் விடாமல் நிரப்பிடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா இப்போவே 800 கோடியை தாண்டிருச்சு. சீக்கிரத்தில் ஆண்டவர் சொன்னபடியே 1000 கோடி வந்துடும் நினைக்கிறேன். பூமியை நிரப்புங்க இந்த ஆண்டவர் சொன்னபடியே 1:28 என்ன செய்துட்டாங்க? பலுகி பெருகி பூமியில்
மனிதன் போகாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்துட்டான், மனிதன் நிரப்பி விட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வார்த்தை. ஏனென்றால் ஆண்டவர் வெறும் ஆதாம் ஏவாளோடு இந்த ஆண்டு கொண்டுதல் நிற்கிறத ஆண்டவர் விரும்பலை. இது ஒரு சந்ததியாய் பெருக வேண்டும், அது பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அந்த சந்ததி அந்த ஜாதி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுங்க, பூமியை கீழ்ப்படுத்தி நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க, நீங்கள் அதை பராமரிங்க, நீங்கள் அதை பாதுகாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு தான் கொடுத்தார். ஏன்னா மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தேவன் ஏன் ஒருவனை படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு. பாருங்க, ஆண்டவர் ஒருவனை தானே படைச்சாரு, பின் ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னா, நீங்க ஒருவன் ஆதாம, இன்னொன்னு ஏன் இன்னொருவனை படைத்தார் ஏவாள், அப்படி கிடையாது. ஆண்டவர் ஏன் ஒருவனை படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி. ஆண்டவர் இங்க ஒருவன் என்று சொல்லுகிறது ஆதாம் ஏவாளை சேர்த்து சொல்றார். அவங்க 2 பேரும் 2ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயே, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆண்டவர் தனித்தனி ஆதாம் ஏவாள் ஒரே மாம்சமா இருக்கிறாங்க தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் மல்கியால 2ஆம் அதிகாரம் 15 சொல்லும் போது ஏன் ஒருவனை படைத்தார்னா, ஏன் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சார், பின் ஏன் ஆதாம் ஏவாளை படைச்சார் என்றால் பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு. அல்லேலூயா. பக்தியுள்ள சந்ததியை ஆண்டவர் உண்டாக்கும்படி அதை படைத்தார். ஒருவனை என்று சொல்லும் போது நீங்க ஆதாம படைச்சாரு, பின் ஏன் ஒருவனை படைத்தார், ஏவாளை படைச்சார், அப்படி அர்த்தம் கிடையாது. ஆதாம் ஏவாளை சேர்த்து தான் ஆண்டவர் ஒருவனை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த காரியங்கள் மூலமாய் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் எத்தனாவது காரியம் சொல்லியிருக்கிறேன், 4வது காரியம் சொல்லியிருக்கிறேன். தேவன் மனிதனை ஏன் உண்டாக்கினார், இந்த பூமியை ஆண்டு கொள்ள ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கி அதை கீழ்ப்படுத்தி அதை முற்றிலுமாய் அதை பாதுகாக்க பண்படுத்த ஆண்டவர் மனிதனை படைத்தார். 5வது காரியம், ஆண்டவர் ஏதோ சும்மா படைக்கல, அவருடைய பரிபூர்ண சித்தத்தின்படியே மனிதனை படைத்தார். அல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தினதின் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்துதல் 4:11. கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. அவருடைய இங்கிலீஷ்ல தெளிவான ஒரு வார்த்தை சொல்லணும்னா சாவரின் வில், அவருடைய விசேஷித்தமான அவருடைய சித்தத்தினாலே என்ன செய்தார், மனிதனை உண்டாக்கினார். ஆண்டவர் சித்தம் இல்லாம ஏதோ சும்மா மனிதனை உண்டாக்கிட்டு போல, அவருடைய திட்டமாக இருந்தது. அதுதான் நம்ம போன வாரம் முழுக்க நம்ம தியானித்தோம், பல்வேறு இடங்களில் பார்த்தோம். அவருடைய சித்தம் எப்போ இருந்தது, பூமியின் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் மனிதனை சிருஷ்டிப்பது அவருடைய நோக்கமாக இருந்தது என்று பார்த்தோம். கொலோசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளுக்கும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும். சகலமும் என்று சொல்லும் பொழுது அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் மனிதனையும் சேர்த்துதான் சொல்றார். எல்லாம் அவருக்குள்ள அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இதே வார்த்தைகளை பார்க்கிறோம். ரோமர் 11:36. சகலமும் அவராலே அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்ப நம்ம உண்டாக்கப்பட்டது சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும், எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி அவருக்காக தான் எல்லாத்தையும் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இங்க மனுஷர்னு தெளிவாகி சொல்லாமல் இருக்கிறார், ஆனால் சகலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலம்னா எல்லாமே தான்.
அவருக்காக தான் நீங்களும் நானும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்தார். அடுத்து ஆறாவது காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 25:31 கூட வாசிக்கும் பொழுது, அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆறாவது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குடையவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. மனுஷனைய ஆண்டவர் ஆறாவது காரியம் உண்டாக்கினார். அவருடைய ராஜ்யத்தில் நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும்? பங்குடையவர்களாய் இருக்க வேண்டும். சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதனை உண்டாக்கினார். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது பாருங்க, நான் சொல்லுகிற வசனம் எல்லாம் ஒரு தலைப்புக்கு ஏதோ ஒரு 3-4 வசனங்கள் தான் சொல்லுகிறேன். இந்த ஒவ்வொரு தலைப்புக்கும் நீங்கள் வீட்டுக்கு போய் தியானித்தா நிறைய வசனங்கள் இருக்குது. அவர் எடுத்துக்காட்டுக்காக ஒரு 2-3 வசனங்களை சொல்லுகிறேனே தவிர வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது. யாக்கோபு 2:5 வாசிங்க. என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இதெல்லாம் வசனங்கள்லாம் பாருங்க, வேதாமத்தில் நீங்கள் எங்கிட்டு திருப்பினாலும் ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வசனம் ஒவ்வொரு இடங்கள்லையும் இணைந்து இசைந்து ஜோடியாய் வருகிறத நீங்கள் தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டே இருக்க முடியும். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்னா, பல்வேறு காலகட்டங்கள் எழுதினது, ஒரே நபரும் எழுதலை, பல்வேறு நபர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் காரணம் என்ன? பரிசுத்த ஆவியார் என்கிற ஒரே மனிதன் இதற்கு பின்னாடி இருந்தது தான் இந்த எல்லா வார்த்தைகளுடைய இணைப்பிற்கும் காரணம். பாருங்க, தம் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதான ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்போ ஆறாவது காரியம் என்ன? தேவன் ஏன் படைச்சாரு மனுஷனை? அவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் பங்குடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இந்த ராஜ்யத்தில் முன்னாடி எப்படி இருந்தாங்க? தேவ தூதர்கள்லாம் பங்குடையவர்களாக இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் மனுஷனை படைச்சு மனுஷனையே அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பங்குடையவர்களாய் மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அதற்கு நம்முடைய படைச்சதே அதுக்காக தானா. அந்த ஆசீர்வாதத்தை பெறுறதில்லை, நம்மளை உண்டாக்கினதின் நோக்கமே இந்த இப்படி அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தானா. அல்லேலூயா. பாருங்க, இந்த ராஜாக்கள்லாம் அந்த நாட்களில் தங்களுடைய ராஜ்யத்துக்கு தங்கள் பேர் வரணும் என்று சொல்லி என்ன செய்வாங்க? தங்களுக்கு அடுத்த தலைமுறைகளை என்ன செய்வாங்க? எழுப்புவாங்க. ஏன்? அந்த தலைமுறையினுடைய பெயர், மகிமை எல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும், தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த ராஜாக்கள் மரித்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் நித்தம் அவர் ஜீவிக்க போகிறார். நித்தம் அவருக்கு அழிவே கிடையாது, முடிவே கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? பூமியில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு மனிதனை அவர் உண்டாக்குறார். அல்லேலூயா. மனிதன் மூலமாக அவருடைய ராஜ்யம் இன்னும் பலமாய் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களையும் என்னையும் அவர் படைத்திருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது
ரோமரின் புஸ்தகம் 8:16-17 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா. எல்லா வசனங்களையும் நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஏழாவது காரியம் மனிதனை ஏன் ஆண்டவர் படைத்தார்? தேவனுடைய தெய்வீக அன்பு, தேவனுடைய தெய்வீக கிருபை, அவருடைய கிருபை அவருடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் மனிதனை படைத்தார். எல்லாத்துக்கும் தெரிந்ததான வசனம் யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய அன்பை அறத்தினால் வெளிப்படுத்துவதற்காகவே யாரை படைத்தாரா? மனிதனை படைத்தார். கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்தார். ஆமென். தீத்துவின் புஸ்தகம் 3:4-5 நீங்க வாசிக்கும் பொழுது, தீத்து நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, தொடர்ந்து வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு புலம்பலின் புஸ்தகம் 3:22-23 வசனங்களை கூட வாசிக்கும் பொழுது, புலம்பல் 3:22-23 வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு, கிருபைக்கு அது முடிவே இல்லாமல் இருக்கிறது. அவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை. இப்போ நான் சொன்ன அன்பு, இரக்கம், கிருபை, இது மூன்றையும் சேர்த்து ஒரு வசனம் வாசிக்க முடியும். எபேசியரின் புஸ்தகம் 2:4 வாசிங்க. எபேசியர் 2:4 வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்தார். இரக்கத்தில் ஐஸ்வர்யவராய், இரக்கம் வந்துருச்சு, ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். என்ன சொன்னேன்? 3 காரியங்கள். என்னென்ன காரியம் சொன்னேன்? இரக்கம், அன்பு, கிருபை. எல்லாமே இந்த 2 வசனத்துல வருது பாருங்க. அது கோர்வையாய் உள்ள வசனம் தான், எல்லாம் சேர்த்து வருகிற வசனம் தான். தேவனா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் மரித்தவர்களாக இருந்த நம்முடைய கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் என்ன செய்தார்? மனுஷனை படைத்தார். இந்த அன்பையும், இந்த கிருபையையும், இந்த இரக்கத்தையும், உங்களுக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். மனுஷனுக்கு பின்னாடி பிசாசு இருந்தானே, அவனுக்கு காட்டியிருக்கலாமேன்னு சொல்லி அந்த கேள்வி வரல? வந்துச்சா யாருக்காவது? நம்மளை படைப்பதற்கு முன்பாக பிசாசு கீழே விழுந்துட்டான். ஆண்டவர் பிசாசு கிருபை காட்ட வேண்டியதானே? பிசாசுக்கு அன்பாக இருக்க வேண்டியதானே? பிசாசு நம்மளை காட்டிலும் உங்களை காட்டிலும் அவன் என்ன மன்னத்தில் தான் நினைத்தான், நான் தேவனோடு என்ன செய்வேன், ஒப்பாவேன், என் சிங்காசனம் உயரப்போம், மனதில் தான் நினைத்தான். ஆனால் நம்முடைய பாவங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது என்பதை நாம் அறிவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தர்றாரு, இரக்கங்களை தர்றாரு, அன்பை பொழிகிறாரு. அன்பை எந்த அளவுக்குன்னா தன்னுடைய சொந்த குமாரனையே தருகிற அளவுக்கு அன்பை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய பார்வையில் பிசாசை காட்டிலும், விழுந்து போனவனை காட்டிலும்
ஆண்டவர் தம்முடைய அன்பை, கிருபையை, அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய இரக்கத்தை காட்டுவதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். அவனுடைய நோக்கமே அதுதான். அவனுடைய நோக்கமே அதுதான். இதெல்லாம் ஆண்டவர் எப்போ செய்தார்? அவருடைய கிருபை, இரக்கலை எப்போ செய்தார்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த காரியங்கள் நடந்து நம்ம போன வாரம் நீங்கள் திருப்பி பாருங்க, போன வாரமே நம்ம தியானித்தோம். அவருடைய இரக்கத்தை, கிருபையை உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் அவர் காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, 1:4 வாசித்தோம். 1 எபேசியர் 1:4 அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கலாம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். அடுத்து 1 பேதுரு 1:20 வாசித்தோம் இல்லையா? 1 பேதுரு 1:20 வாசித்தோம். அவர் என்ன செய்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்தும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதலாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும். எப்ப கிருபை? ஆதி காலங்கள்ல அருளப்பட்ட கிருபையின் மூலமாய் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப கிருபை, இரக்கம், அன்பு இதெல்லாம் தேவனுடைய திட்டத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் வைத்திருந்ததான காரியம். அதை ஆண்டவர் மனுஷனை படைத்து என்ன செய்கிறார்? அதை மனிதன் மத்தியில் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய மிகுந்த கிருபைக்கு, அவருடைய கிருபைக்கு அளவில்லை. அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்துக்கு அளவே கிடையாது. அதே போல அவருடைய அன்பிற்கு அளவே அவருடைய சொந்த குமாரனை நமக்கு தந்தார். அல்லேலூயா. இதெல்லாமே ஏன்? ஆண்டவர் மனுஷனை அவர் உண்டாக்கி இதெல்லாம் அவன் இடத்துல காண்பிப்பதற்காகவே ஆண்டவர் மனிதனை படைத்தார். 7 காரியங்கள். ஏன் ஆண்டவர் மனுஷனை படைத்தார்? முதலாவது, அவருக்கு மகிமை செலுத்துவதற்காக. பிதாவானவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக. 2வது காரியம், அவருடைய உறவிற்காக, அவருடைய ஐக்கியத்திற்காக. 3வது காரியம், அவருடைய எதை காட்டுவதற்கு? சாயலை, ரூபத்தை வெளிப்படுத்துவதற்காக. அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் நம்மளை உண்டாக்கினார். 4வது காரியம், சகலத்தையும், இந்த பூமியில் உள்ள சகலத்தையும் ஆண்டு கொள்வதற்கு, அந்த ஆளுமையை, அதை பாதுகாக்க, அதை பண்படுத்த மாத்திரம் இல்லாமல் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் மனிதனை படைத்தார். 5வது காரியம், அவருடைய தெய்வீக சித்தத்தின்படி, பரிபூர்ண சித்தத்தின்படியே மனிதனை படைத்தார். சும்மால ஆண்டவர் படைக்கல, அவருடைய சித்தத்தின்படியே சகலமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். 6வது காரியம், ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளிகளாக, தம்முடைய ராஜ்யத்தில் பங்குடையவர்களாக இருப்பதற்காகவே ஆண்டவர் மனிதனை படைத்தார். 7வது காரியம், தேவன் தம்முடைய கிருபையை, தம்முடைய அன்பை, தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவே மனிதனை உண்டாக்கினார். அல்லேலூயா. அடுத்த வாரம் ரொம்பவே முக்கியமான வாரம். ஏனென்றால் இப்போ இந்த 7 காரியம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? இந்த 7 காரியத்தையும் பிசாசு எப்படி சிதைக்க போகிறான் என்று நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய சாயலாகவும் ரூபமாக இருக்கிற மனுஷனை பிசாசு எப்படி சிதைக்க போகிறான்? ஆண்டவர் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏசப்பா கிட்டே போய் என்ன சொல்கிறான்? வேதாந்த பல இடங்களில் பார்க்குறோம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுத்துட்டு போனதான பூமி எப்படி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவனுடைய ஆளுகைக்குள்ளாக எப்படி போடுது? ஏசப்பாவின் இடத்திலேயே மேல் உச்சியில் கொண்டு போய் என்ன செய்கிறான்? இந்த பூமியை பாருங்க என்று சொல்லி ஏசப்பாவின் இடத்திலேயே அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். பூமி தமக்குரியதாக இருக்கிறதை பிசாசு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பல இடங்களில். பிசாசு இந்த பூமிக்கு ராஜாவாக எப்படி மாறுகிறான், எப்படி அதெல்லாம் வருகிறது, ஆண்டவன் நம்ம கையில் கொடுத்துட்டு போனார், எப்படி நடக்கிறது எல்லாம் நம்ம அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த படைப்புக்கு பிறகு பிசாசானவன் என்ன செய்தான்? ஆண்டவர் பல திட்டங்களோடு பல இது நான் வெறும் 7 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் இதுபோல் பல காரியங்கள் என்ன செய்திருக்கிறார்? மனிதனை உண்டாக்கினது ஆண்டவருடைய பிரதான நோக்கம்.
பலவிதமான திட்டங்கள் உண்டு, பலவிதமான நோக்கத்தோடு தான் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் அதை சிதைப்பதற்கு எப்படிலாம் பிசாசானவன் அதை சிதைத்தான் என்று சொல்லி நம்ம அடுத்த வாரம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஏசையா, ஆண்டவரே, எங்களின் படைத்ததின் நோக்கம் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக. ஆண்டவரே, பல நேரங்களில் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவதில்லை தகப்பனே. மனுஷீகமாக எங்களை நாங்களே மகிமைப்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மாம்சத்தை மேன்மைப்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவரை உம்மை மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவரை உலகத்தின் காரியங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஞானத்தை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய அழகை, எங்களுடைய சம்பாத்தியத்தை, எங்களுக்கு ஆஸ்தியை வைத்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நீர் படைத்தது, எங்களை உண்டாக்கினது, அதனுடைய பிரதானமான நோக்கமே ஆண்டவரை உம்முடைய மகிமைக்காக. ஆண்டவரை, அந்த நோக்கத்தை, எங்களை படைத்ததான அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கிரியை செய்வீராக. தகப்பனே, ஒரு விஷயாய் ஆண்டவரே, 7 காரியங்கள் இந்த மாலை வேளையில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்களை நீர் உண்டாக்கினதின் நோக்கமே ஆண்டவரே ஏசப்பா மோடு இணைந்திருப்பதற்காக, நல்ல உறவோடு இருப்பதற்காக 7 காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இதன்படி எங்கள் நோக்கத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் நீ எதற்காக எங்களை உண்டாக்கினீரோ அதற்காக நாங்கள் வாழ என் தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, இங்கே இருக்கிறதான கூடியிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருவரையும் வழிநடத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையில் சத்தியத்தை தொடர்ந்து நாங்கள் ஓட என் தேவன் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல மறந்துட்டேன். பாருங்க, இந்த மைக் இருக்கு. இந்த மைக்கின் நோக்கம் என்ன? பேசினா அந்த சத்தத்தை எல்லா இடத்துக்கும் என்ன செய்ய வேண்டும், கொண்டு போக வேண்டாம். வாட்ச் இருக்கு. வாட்சின் நோக்கம் என்ன? டைம் பார்க்கணும். கார் இருக்கு. கார் நோக்கம் என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ கார் நின்ன இடத்துல நிறுந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய நோக்கத்தை அதை நிறைவேற்றுக்கிறதா? இல்லவே இல்லை. இந்த வாட்ச் ஓடாமல் டைம் காட்டாமல் ஒரே நேரத்தை காமிச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நோக்கத்தை நிறைவேற்றுக்கிறதா? இல்லை. இந்த மைக் பேசும்போது சத்தமே வரல, இல்லை ஓடவே இல்லை அப்படின்னா அது நிறைவேற்றுகிறதா? அப்போ ஓடாத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்கிறதில்ல, உபயோகப்படுத்துகிறது கிடையாது. ஏன்? அதுக்குண்டான வேலையை, அதுக்கு உருவாக்கப்பட்டதான திட்டத்தோடு அது என்ன செய்யவில்லை, அதனுடைய வேலையை அது செய்யவில்லை. அதே போல் ஆண்டவர் ஏன் உருவாக்கி இருக்கிறார் நம்மளன்னு 7 காரியங்களை பார்த்துட்டோம். இதன்படி நம்ம செய்யவில்லை என்றால் ஓடாத கார் போல, ஓடாத வாட்சு போல தான் நீங்களும் நானும். ஆண்டவர் உங்களை வைத்து என்ன செய்ய முடியும்? அவர் உண்டாக்கின நோக்கம் என்ன? அவருடைய துதியை சொல்லணும், அவருடைய ராஜ்யத்தில் பங்குடையவராக இருக்கணும், அவருடைய இணைந்து இருக்க வேண்டும். 7 காரியங்களை பார்க்கணும். அப்போ அந்த வேலை உருவாக்கினதின் நோக்கத்தையே மறந்து நீங்களும் நானும் செயல்படுவோமே ஆகில் தேவன் நம்மளை என்ன செய்ய முடியும்? வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆனால் அவரிடத்துல வந்து சரணடைந்து அவருடைய பாதத்தில் விழும் பொழுது அவர் என்ன செய்வார்? ஓடாத மைக்கை ஓட வைப்பார், ஓடாத வாட்சை ஓட வைப்பார், ஓடாத காரை என்ன செய்ய வைப்பார்? ஓட வைப்பார். அதனால் நம்முடைய திட்டத்தையும் ஆண்டவனுடைய உருவாக்கின நோக்கத்தையும் மறந்து ஓடாததை போல ஒரே இடத்துல நம்ம இருப்போமே ஆகில் ஆண்டவரிடத்துல ஒரு விஷயம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை உண்டாக்கினதின், என்னை உருவாக்கினதின் நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், உன்னுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்னை ஏன் உருவாக்கினீங்க? ஏன் இந்த பூமியில் உண்டாக்கினீங்க? என்னை ஏன் முன்குறிச்சிங்க? உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய திட்டம் என் வாழ்க்கையில் ஏன் நீங்கள் போட வேண்டும்? அதை நிறைவேற்றுங்க, அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. அதுக்கு என்னை முழுமையுமாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கும் பொழுது உங்கள் திட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் உண்டாக்கின ஆண்டவர் எதற்கு உங்களை உண்டாக்கினாரோ அதை நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுவீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். பிசாசானவன் என்னென்னலாம் பண்ணான்னு நம்ம அடுத்த வாரம் தியானிப்போம்.